நடப்பு ஐபிஎல் 17வது சீசனில் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் இறுதிப் போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதிக்கொண்டன. இந்த போட்டியில் 3வது முறையாக ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்று கொல்கத்தா அணி அசத்தியிருக்கிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் முதலில் பந்து வீசுவதென அறிவித்தது. ஹைதராபாத் அணியின் தைரியமான இந்த முடிவுக்கு ஏற்றபடி அந்த அணியின் வீரர்களின் பேட்டிங் அமையவில்லை. அபிஷேக் சர்மா 2 ரன்களில் வெளியேற டிராவிஸ் ஹெட் கோல்டன் டக் ஆகி வெளியேறினார். இலக்கை நோக்கி விளையாடிய கொல்கத்தா அணிக்கு 2 பந்தில் 6 ரன்கள் எடுத்து சுனில் நரேன் ஆட்டமிழந்தார். இதற்கடுத்து வந்த வெங்கடேஷ் ஐயர் அதிரடியில் மிரட்ட கொல்கத்தா அணி பவர் பிளேவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 72 ரன்கள் குவித்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் முறையாக 2012ஆம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்கு எதிராக கம்பீர் தலைமையில் கொல்கத்தா கோப்பையை கைப்பற்றியது. இதற்கடுத்து 12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் கடைசியாக 2014ஆம் ஆண்டு 2வது கோப்பையை பெற்ற அந்த அணி 10 ஆண்டுகள் கழித்து 3வது கோப்பையை வென்று இருக்கிறது. மேலும் மிக குறைந்த ஓவரில் முடிவுக்கு வந்த ஐபிஎல் இறுதிப் போட்டியாகவும் இது அமைந்திருக்கிறது. மேலும் இதுபோன்ற விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.